சீக்கிரம் சீக்கிரம். நீங்க என்ன விட்டு போக வேண்டாம், போகவே வேண்டாம். நான் ஒன்ன விட்டு போகலம்மா, இந்த வீட்டை விட்டு தான் போறேன். அதுவும் உன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் சௌரியத்துக்காகவும் தான் போறேன். எனக்காகவா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு போறீங்க? ராசா, இந்த வீட்டை பிரிச்சா கேவலம் இரும்பு மரமும் தான் மிஞ்சும். ஆனா என் இதயத்துல உனக்காக கட்டி வச்சிருக்கிற அன்பு கோட்டை அப்படிப்பட்டது இல்லம்மா. அது தியாகம் லட்சியமாகிய உயிரணுக்களால் கட்டப்பட்டது. அதை அசைக்கவோ அதிலிருந்து நம்ம 2 பேரையும் பிரிக்கவோ யாராலையும் முடியாதும்மா, யாராலையும் முடியாது. ஐயோ, கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்து இருந்தே காலம் கழிச்சுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்து வைக்கிறேம்மா, நான் கொடுத்து. அண்ணா, அண்ணே, எங்க அண்ணன் மேல ஆடையா சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பிடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் நான் இனிமே யார பார்த்து அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். ராதா, அண்ணி. இருதய வெடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் புறப்படு. அண்ணா, அண்ணி. ராதாம்மா, ஐயோ, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே. குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு எல்லாம் சகஜம்தான். கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும். அதுக்காக கவலைப்படுறீங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அதாவது இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல நம்ம 10வது வார்டுக்கு உங்களையே அபேட்சகரா போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். ஐம் சாரி மிஸ்டர் ரத்தனம், எனக்கு இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு சேர்மன் ஆக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் மிஸ்டர் ரத்தனம் தான் லாய்க்கு. ஏன்னா ஏஜ் எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்கோர்ஸ், ஆனா அதுக்கு வேண்டிய தகுதி, திறமை, செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. சோ யூ மஸ்ட் அக்செப்ட். நீங்க சேர்மன் ஆயிட்டா நம்ம சொசைட்டிக்கே பெருமைங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எலெக்ஷன்ல நின்னாக்க பல பேருடைய மனவருத்தத்துக்கு ஆளாகணுமேன்னு சொல்றேன். ஆமா, அதுக்காக பயந்துகிட்டு நமக்கு போகிறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துள்ளாமா? தோன்றி புகழோடு தோன்றுங்க. புகழ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? மிஸ்டர் பாஸ்கர், நீங்களே சொல்லுங்க. உண்மைதான், புகழ் இல்லாத வாழ்க்கை வாசனை இல்லாத பூ மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த நாமினேஷன் பார்ட்ல கையெழுத்து போடுங்க. வேண்டாம் மிஸ்டர் ரத்னம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பெருமை தேடி தர்றதுக்காக இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லும் போது நீங்க பிடிவாதம் பிடிக்கலாமா? ப்ளீஸ் புட் யுவர் சிக்னேச்சர். என்னமோ உங்க எல்லாருடைய பிடிவாதத்துக்காக தான் நான் கையெழுத்து போடுறேன். உங்க முயற்சி சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணல. டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இந்த 10வது வார்டுல உங்களை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? என்னடா தம்பி, ஆனந்த கையெழுத்து போட்டானா? போடாம நீ சொல்லி கொடுத்தது போல நான் வச்ச கண்ணியில மச்சான் கச்சிதமா விழுந்தாச்சு. மெதுவா பேசுடா. கையெழுத்து. என்னது? மச்சான் நிக்கிறாரு. இங்க இல்ல, எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நமக்கு எதுக்குங்க எலெக்ஷன்? வீணா பண செலவு. அப்படி செலவு பண்ணாலும் நம்ம ஜெயிக்க வேணாம். கரெக்ட். இதே தான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அது கேட்கலையே. ராணி, ஆனந்தம் ஜெயிக்கணுங்கிறது இல்ல, இந்த ராஜசேகரன் தோத்து போகணும். அதுக்காகத்தான் நம்ம ஆனந்தனை நிறுத்த சொன்னேன். அப்படின்னா கண்டிப்பா நின்னுதான் ஆகணும். உங்க அப்பா ஆஹா, அந்த சதியை என் சதி சைட் பண்ணுதா? சும்மா இருங்க. சரி, பெரிய மனுஷன் எதுக்காதான் பேர் வாங்க முடியும். 10 நோஞ்சான் அடிக்கிறத விட ஒரு பயில்வானுக்கு வெறும் சவால் விட்டா போறோம், உடனே பத்திரிகையில் வந்துருமே. உன் புத்தி கட்ட புருஷனுக்கு நல்லா சொல்லடிமா. அம்மா, புத்தி தான் கெட்டு போச்சு, அப்புறம் என்னத்த சொல்றது? இனி ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்ல. எவர்திங் ரெடி. உட்கார். என்ன ரெடி? அம்மா, நம்ம தேர்தல் சின்னம் என்ன தெரியுமா? என்ன? சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்ல. பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வாங்கி. புலியை பூனையாக்க வந்த ஆடு, புலிய பூனையாக்க வந்த ஆடு, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆட்டை கொல்ல வந்த புலி, ஆடு ஆடு புலி 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 சாதாரண தேர்தல் இல்ல, மரண தேர்தல். இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்ல, உயிரத்தான் என்ன போறாங்க. செங்கல்ராயா, வர. இருங்க, நான் இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன். இப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அனுமதி தரீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. என்னங்க? இந்த 10வது வார்டுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா அண்ணன் போஸ்டா வரலாம். ஆனா இந்த சமயம் பார்த்து உங்க மைத்துனர் இதே வார்டுக்கு நாமினேஷன் கொடுத்திருக்காரு. என்ன நியாயம்? ஏதோ ஒரு வஞ்சத்தை மனசுல வச்சுதான் ஆனந்தம் இவர் எதுக்குறாரு. நீங்க சொல்றதுதானே சரி. இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து விடமாட்டேன்னு ஒரே பிடிவாதம் பண்ணீங்க. இப்பவும் விடக்கூடாதுன்னு தான் சொல்றோம். உங்க மைத்தனருக்காக காசு பணத்தை விட்டு கொடுக்கலாம், கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. இந்த எலெக்ஷன்னால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. சரி மிஸ்டர் ராஜு,
நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் பாஸ்கர் போலாம். ராதா, ராதா, உன் புருஷனே எனக்கு போட்டியா வர்றாங்க. இல்லைன்னா மலசி, மலசி, இத பாரு, யார் வந்திருக்கா பாரு. ராதா, அண்ணி, மாறாதா அண்ணி, அண்ணனும் நீங்களும் இல்லாத அந்த வீடு விக்கிரகங்கள் இல்லாத கோவில் மாதிரி வெறிச்சோடி போயிருக்கு. நீங்க வந்ததோடு என் நிம்மதியே போயிடுச்சு. சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சீக்கிரம். ராதா, உட்கார். அண்ணா, நான் உங்களை பார்க்க இன்னொரு வீடு தேடி வரவும் எனக்கு நீங்களே உபச்சாரம் பண்ணும்படியாகவும் ஆயிடுச்சு. உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிரிவு ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் ஏழையாவது இருந்திருப்பேன், ஏழையாவது இருந்திருப்பேன். நடந்து போச்சு. இனி பேசி என்ன பிரயோஜனம்? எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிச்சமோ அவ்வளவு அழுத. இனிமே அழாதேம்மா, இனிமே அழாதே. இத பாரு, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனந்தன் எப்படி இருக்காரு? உங்க ஆசீர்வாதத்தால் சௌக்கியமா இருக்காரு. என்னையும் நல்லா வச்சிருக்காரு. அப்பா, இந்த ஒரு வார்த்தையில தாம்மா என்னுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அண்ணா, என்னப்பா, நீங்களும் அவரும் தேர்தல்ல போட்டி போடுறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு உன் புருஷன் கிட்ட சொல்லுமா. அண்ணி, அவருடைய பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அண்ணா கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா. பிடிவாத குணம் உள்ளவங்க நினைச்சதையெல்லாம் சாதிக்கணும், பெருந்தன்மையானவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். இதுதான் உன் புருஷனுடைய தத்துவமா? ஐயோ, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அண்ணி. நானா தான் வந்து கேட்கிறேன். ஏன்னா அண்ணன் பட்டம் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்ல. அவர் ஆசைப்படாம இருக்கலாம், நான் ஆசைப்படுற ராதா. ராதா, உன் புருஷன் பூமாலையோட புகழ் முழக்கத்தோட ஊர்வலம் வரணும். அந்த ஊர்வலத்துக்கு எம் புருஷன் கொடி பிடிக்கணும்னு நினைக்கிறியா? உண்மையான அன்புள்ள எந்த தங்கையும் அப்படி நினைக்க மாட்டா. அன்பு அன்புன்னு சொல்லித்தானே எல்லாருமா சேர்ந்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. இன்னும் அந்த அன்புங்கிற ஆயுதத்தை எத்தனை நாளைக்கு உபயோகப்படுத்தி எங்களை அழிக்க போறீங்க? சொல்லு ராதா. என்ன மன்னிச்சிருங்க. தன்னுடைய கணவருக்காக பறிஞ்சு பேச உங்க தங்கைக்கு இருக்கிற அதே உரிமையை எனக்கு கொடுங்க. அவர் கவுன்சிலர் ஆகணும்னு உங்க தங்க ஆசைப்படும் போது நீங்க சேர்மன் ஆகணும்னு நான் ஆசைப்படுறதுல தப்பு என்ன? நீங்களே சொல்லுங்க. ராதா, உனக்காக உங்க அண்ணன் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் செய்துட்டார். மிச்சம் இருக்கிறது மானம் ஒண்ணுதான். உயிரை விட மேலான அந்த மானத்தையும் உன்னுடைய அன்பின் பேரால கேட்க போறியா? சொல்லு ராதா, சொல்லு. இல்ல நீ இல்ல, எனக்காக எங்க அண்ணன் செய்திருக்கிற தியாகங்கள் போதும். நான் இனிமே அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம். வாப்பா, உட்கார். உட்கார்ந்து நேரத்தை வீணாக்காத, உடனடியா காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு உத்தரவு. அப்படி என்னப்பா அவசர காரியம் உங்களுக்கு? தேர்தல் செலவுக்கு பணம் தேவை. தேர்தல் செலவுக்கு பணம்? ஏய், குடும்ப செலவுக்கு எவ்வளவு வேணாலும் கேள்வி கொடுக்குறேன். இந்த தேர்தல் சொல்லி என்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் ஒண்ணு கடனாவோ எனாமாவோ கொடுக்க வேண்டாம், நமக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னான். சேர வேண்டியது வடங்க வடங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் ஒண்ணும் இல்ல, சொத்துல உங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாகம் இருக்குல்ல, அதை பிரிச்சு. பாகம் பிரிக்க நீ யாரா? நான் பந்து. நான் எங்கேயோ ஒரு கிரவுண்ட்ல கிடக்க வேண்டியவன், அந்த வீட்டுல கிடக்குறேன். அவங்க உதைச்சாங்க, இங்க வந்து விழுந்தேன். நீங்க உதைங்க, அங்க போய் விழுந்துடுறேன். இதப்பா, பாகங்கிற பேரால ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். இது பிரிக்கிறதுக்காக சேர்த்த சொத்து இல்ல, என் தங்கையினுடைய வருங்கால வாழ்க்கைக்காக நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம். அதை பாழாக்க யாராலையும் முடியாதுன்னு போய் சொல்லுப்போம். யோ பந்து, உன்னை உதச்சிருப்பாருன்னு நினைச்சேன். உழைச்சு குழைக்க கையால் ஆகாதாளுங்க பொம்பளை சொத்துல ஏன் உரிமை கொண்டாட வந்துட்டீங்க? எனக்கு வெக்கமா இல்ல? போயாவீங்க. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். என்ன செய்யறது, என் சைடு வீக்கு. உன்னையாவது அங்க போய் பணம் கேட்க சொன்னது? நான் என்ன செய்யறது, இருதலை கொள்ளி எறும்பு. வீடா போய் பேசவன வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டு
இப்ப நீயே அவங்கிட்ட வெளியே போய் பணம் கேட்டா என்ன பத்தி அவன் என்னடா நினைப்பான்? அவன் காசை எதிர்பார்த்தா நான் நாமினேஷன்ல கையெழுத்து போட்டேன். ஏன்டா என் மானத்தை வாங்குறேன்? இலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? ஆனா நீங்க என்னம்மா கப்பல முடிவுகிட்டு இருக்கும் போது காரணம் கேக்குறேன். தம்பிக்கு இப்போ மனக்கவலை பாதி பணக்கவலை பாதி. எதுக்கு பணம்? எலெக்ஷன் செலவுக்கு. இன்னுமா செலவு இருக்கு? அதை ஏமா கேக்குற? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, எலெக்ஷன்ல நின்னு பாரு. இதுக்கா கவலைப்படுறீங்க? நான் அண்ணகிட்ட வாங்கி தரேன், சாப்பிட வாங்க. போதும், உங்க அண்ணன் கிட்ட நான் பட்டிருக்கிற அவமானம். ச்சே, என் வாழ்க்கையே உங்க அண்ணன் பிரச்சனையா போயிடுச்சு. இந்த தீராத பிரச்சனை என்னைக்கு தீருமோ? நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க. என்னடா அது? உங்க மறைக்குது ஒதுங்குன்னு. இந்த பண நெருக்கடி எப்படி சமாளிக்கிறது? அண்ணே, நீங்களாவது ஒரு யோசனை சொல்லுங்க. நான் சொல்றேன்மா. போச்சு. என்னம்மா அது சொல்லுங்க. உன் கையெழுத்து ஒண்ணு இருந்தா போறோம். ரூபாய் 100 இல்ல 1000 இல்ல வெத்த ஒண்ணுனாலும் வாங்கலாமா? எப்படிம்மா? உன்னையே ஆனந்தனை நம்பி எவன்டா கடன் கொடுப்பான்? எம்மாடி, நீ சொத்துக்காரிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ ஒரு கையெழுத்து போட்டா எந்த லேவாதேவிக்காரனும் கண்ணை மூடிட்டு கடன் கொடுப்பான். ச்சே, கடன் வாங்கியா எலெக்ஷன் செலவு செய்யறது? அதனால என்ன? எப்படியாவது அத்தான் ஜெயிச்சாகணும். இருங்க அண்ணா, பேப்பரும் பேனாவும் கொண்டு வரேன். தம்பி, நல்ல சந்தர்ப்பம். வெறும் கையத்துல அவகிட்ட கையெழுத்து வாங்கிடு. மத்ததெல்லாம் நீ பாத்துக்கிறேங்கறியா? அம்மா, உன் திட்டத்துக்கெல்லாம் என்ன ஒட்டடக்கம்பா யூஸ் பண்றீங்க? ரொம்ப போனா ஒடிஞ்சிருவேன் அம்மா. இந்தாங்கண்ணா, எழுதுங்க. முதல்ல நீ கையெழுத்து போடுமா? சரி. என்னண்ணா? ஒண்ணு இல்லம்மா, கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் இதுக்கு நான் காரணமாக வேண்டிய கொடுமையும் ஏற்பட்டு போச்சேன்னு நினைச்சேன். கண்கலங்கி போச்சு. கவலைப்படாதீங்க. மனசாட்சி உள்ளவங்க கடவுள் கைவிடவே மாட்டார். இந்தாங்க. ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களா? என்ன சங்கர்? இந்த எலெக்ஷன்ல நீங்க வாபஸ் வாங்கிக்கிறது நல்லதுன்னு தோணுதுங்க. ஆமாங்க, ஏன்னா ஆனந்தையா கண்டிப்பா தோத்துடுவாரு. அந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி அவர் நம்ம தங்கச்சி திட்டலாம். அதாவது பரவாயில்ல, ஒன்ன பத்தாக்கி ஊர்வம்பு விலைக்கு வாங்குற அந்த மீனாட்சி அம்மா இத ஒரு காரணமா வச்சு நம்ம தங்கச்சியை திட்டுவாங்களேன்னு தான் பயப்படுறேன். ஐயா, உங்களுக்கு யோஜனை சொல்ல எனக்கு அருகதை இல்லை. இருந்தாலும் இந்த நெருக்கடியை தீர்க்க எதையும் மனசுல பட்டது சொன்னேன், மன்னிச்சு. வெற்றி வெற்றி. என்னடா வெற்றி? தேர்தல்ல நமக்கே வெற்றி. என்னடா உளர்ற? தேர்தல் இன்னும் நடக்கல, அதுக்குள்ள வெற்றியா? மச்சான், விவரம் புரியாம பேசாத. இப்ப நீ அண்ணன் போஸ்ட் படிக்கிறேன் கேளு. 10வது தொகுதியில் அபேட்சகராக போட்டியிட்ட பிரபல ராஜசேகரன் இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டார். ஆமா, என்னப்பா அது ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி கடைசி மொமெண்ட்ல திடீர்னு வாபஸ் வாங்கிக்கிட்டான்? இவ்வளவுக்கு நம்மளோட சான்சஸ் அவன் சைடுல பெட்டரா இருந்துச்சு. கரெக்ட். நீ அவர் மச்சான் இல்லையா, உனக்காக விட்டு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் விட்டு கொடுக்கலன்னாலும் வெற்றி நிச்சயமா நம்ம பக்கம் தான். என்ன என்னடி, என் அண்ணன் பிள்ளையோட போட்டி போடுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? வெறும் பையன். இவனுக்கு என்ன எலெக்ஷன் வண்டி இருக்கு? அவன் தேர்தல் சின்னம் புலியா கரத்து குழம்பு வைக்க வேண்டியதுதான். உங்க தங்கையின் மகிழ்ச்சிக்காக ஊர் பெரிய மனிதர்களை விரோதித்துக் கொள்ளலாமா? மற்றவர்களுடைய விரோதத்தை வெறுப்பையும் பற்றி கவலை. எனக்கு தேவையானதெல்லாம் ஆத்ம திருப்தி ஒன்றுதான். சார், ரெஜிஸ்டர். இது என்ன அநியாயம்? என்ன சொத்தில் தனக்கு சேர வேண்டிய பாகத்தை உடனே பிரித்து தர வேண்டும் என்று இவருடைய தங்கை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். என்ன பைத்தியக்காரத்தனம், மறுபடியும் பாருங்க. நீங்களே பாருங்க. இதில் ஏதோ சூழ்ந்திருக்கிறது. என்னை இவன் தங்கையும் பிரித்தது போதாதென்று எங்கள் விதியோடும் யாரோ விளையாட நினைத்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய சொத்தில் யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது என்று உடனே எதிர் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். ஒரு மாலதி,
உண்மை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டாமா? உச்சகட்டத்துக்கு வந்த பிறகு கூட உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை. மிஸ்டர் பாஸ்கர், உங்கள் தங்கையை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதே போல் என் தங்கையை பற்றி எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுகிறேன், இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்காது. வேண்டுமானால் நீங்களே போய் விசாரித்து பாருங்கள். வேண்டியதில்லை. உங்கள் தாராள மனதை அவர்கள் தந்திரமாக பயன்படுத்திக் கொள்வதை இனியும் நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களால் காப்பாற்ற முடியாத சொத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும். மாலதி, என் சொத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது இருக்கிறபடியே இருக்கட்டும். இல்லாத குழப்பத்தை உண்டாக்காது. குழப்பம் ஒன்றுமில்லை. கொண்டவளின் உரிமை இதோ பாருங்கள். என் வயத்தில் உருவாகி இருக்கும் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் பலமாக வாழ வழி செய்ய போகிறீர்களா இல்லையா? என்ன சொல்லுகிறீர்கள்? தங்கையின் பெயரால் என் குழந்தையை தரித்திரமாக்கப் போகிறீர்களா? பாதத்தின் பெயரால் எங்கள் வாழ்க்கையை பாழாக்கப் போகிறீர்களா? இல்லை, தங்கைக்காக மட்டும் வாழ பிறந்த தனி மனிதர் என்று உலகத்திற்கு பறைகாட்டப் போகிறீர்களா? சொல்லுங்கள். நான் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, ராதா அம்மாவுக்கு பிரதிநிதியா இருந்து கேஸ் போட்டிருக்காரு செங்கல்ராயன். யாரது? செங்கல்ராயன் நான் தாங்க, நான் தான். கோர்ட்டு உத்தரவு வந்து என்னடா பாபா, கோர்ட்ல இருந்து ஓலை வந்திருக்கு. இந்த ஓலையில யாருக்கு ஓலை வச்சிருக்காங்களோ தெரியல. கருமா நாரண்டி சோத்த தின்னுட்டு கொஞ்சம் வெள்ளையங்கள்லையுமா போட்டுக்கிட்டு வெளி தெருவு சுத்திட்டு இருந்தேன். எனக்கு வந்துருச்சு வேலை. இப்ப என்னடா குடிமொழி போச்சு? சாதாரணமா முழுவதுனா பரவாயில்ல, இது என்ன தேய்ச்சி முடி இருக்கு. படிச்சு பாரு. பாடி பாடி. நீ நான் தான் செய்யணுமா? என்ன எழுதியிருக்கோ, ஏது எழுதியிருக்கோ, யாருக்கு என்ன இருக்கு? ஏடா உதற தைரியமா படிய. ராதா வியாதி. வியாதியா? வரட்டும். இல்ல ராதாவாதி, ராஜசேகரம் பிரதிவாதி. அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வாடா. நான் ஒண்ணும் வர வேண்டியதில்லை, பின்னால வருது. வாதியின் தாவாவில் குறிப்பிட்டிருக்கிற ராதா நிலையம், ராதா ஃபேக்டரி மற்றும் அவற்றை சார்ந்த சொத்துகளுக்கு திருவாளர் ஜி சங்கரமூர்த்தி அவர்களை கமிஷனராக நியமித்துள்ளேன். மேற்குறித்த தாவாவின் முடிவு வரையில் கமிஷனர் மேற்படி சொத்துக்களை பொறுப்பேற்று மேற்பார்வையிட்டு வரவு செலவு கணக்கை மாதம் கோர்ட்டாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். நான் நினைச்சது சரியா போச்சு. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு முன்னே தெரியும். அம்மா, நான் சொன்ன கேட்டியா? சும்மா இருடா. தம்பி என்னத்த? உன் மச்சான் ராஜசேகரன் எல்லா சொத்தையும் கமிஷனரை நியமிச்சு பொறுப்பையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சுட்டான். கோர்ட்டு உத்தரவு. இல்லை, இதுல சூழ்ச்சி இருக்கு. எனக்கு எங்க அண்ணனுக்கும் தெரியாம ஏதோ ஒரு பயங்கர சக்தி எங்களை ஆட்டி வைக்குது. இந்த கோர்ட்டு உத்தரவெல்லாம் சுத்த போய் இது நான் நம்பவே மாட்டேன். உண்மைதாம்மா, உத்தரவுல கண்டிருக்கிற கமிஷன் நான் தான். என்கிட்ட தான் எல்லா சொத்துகளையும் ஒப்படைச்சிருக்காரு ராஜசேகர். சொத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரியா? போய் அந்த ராஜசேகரனையே வர சொல்லுங்க, அவங்ககிட்டயே நாங்க பேசிக்கிறோம். அம்மா, இது கோர்ட்டு விஷயம், உங்க வீட்டு விஷயம் இல்ல. கொஞ்சம் பேசாம இருங்க. என்னடா தம்பி? பேசாம தான் இரம்மா. ராஜசேகரன் இல்லாதனால நீங்களும் இங்க இருக்க கூடாது. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வரவு செலவு கணக்கா மாதம் கோர்ட்டுக்கு நாங்க காட்ட வேண்டியது இருக்கிறதுனால உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியாகும். கடவுளே, உலகத்துல இப்படி ஒரு அண்ணன் இருப்பானா? கர்ப்பிணின்னு கூட பார்க்காம வெறுங்கையோட வீட்டை விட்டு துரத்துறானே, அந்த பாவி நல்லா இருப்பானா? அத்தை, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இந்த கோர்ட்டு உத்தரவு வந்ததை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இன்னொருத்தர் சொத்து எனக்கு இருக்கட்ட. ராஜசேகரன் சொத்தை எதிர்பார்த்தா நான் ராதாவை கல்யாணம் செய்துக்கிட்டேன். வாடகை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா இந்த வீட்லயே இருக்கலாம், எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, இருக்க இடம் இல்லாம ஒற்ற மழையிலையும் கொளுத்துற வெயிலையும் தெருவுல நின்னாலும் நிப்பேனே தவிர வாடகை கொடுத்துக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். தம்பி, உங்க தங்கிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. கங்க்ராச்சுலேஷன். நான் சொன்னபடியே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஐயா, நம்ம தங்கச்சி பிரசவ வேதனை பட்டு எப்படி நம்ம டயம் லிமிட் பாரு. இங்க குழந்தை கட்டவும் அங்க அலாரம் அடிக்கவும் இல்ல அங்க அலாரம் அடிக்கவும் இந்த குழந்தை கட்டவும். நீ கண்ணு நீ தோத்துட்ட, பேசாத. அப்பா பிள்ளையாரப்பா, என் லிமிட்ட காப்பாத்துறீங்க. இதே போல எல்லாரையும் ஒரே லிமிட்ல வை. முன்புறமாய் கால் நடக்கும், பின்புறமாய் மனம் நடக்கும். பேசினால் சேர்ந்துவிடும் உறவு.
யார் முதலில் பேசுவது அங்கேதான் பிரிவு. அழாதம்மா, அழாத. அப்பா இப்ப வந்துருவாரு. அழாத கண்ணு. அப்பா அப்பா அப்பா, ராதா குழந்தை ஏன் இப்படி கத்துது? பசிக்குது போல இருக்கு. பால் குடுக்கறதானே? குட்டி பால் தீர்ந்து போச்சுமா. வேற வாங்கிட்டு வர சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப ஒழுங்கா இருக்குடி. எத்தனை நாளைக்கு தான் மருந்து கடையில கடன் கொடுப்பாங்க? அடி அம்மா, உனக்கு தாய்ப்பாலும் இல்ல, குட்டி பால் வாங்குறதுக்கு உன்னை பெத்தவங்க கையில காசும் இல்ல. தனலட்சுமியே வந்து பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்படி தரித்திர லட்சுமியா மாறுன்னு யாரு கண்டா? அம்மா, என் தலைவிதிக்கு குழந்தை என்ன செய்யும்? அதை எப்படி பேசுறீங்க? அப்பா, குழந்தைய சொன்ன உடனே பாவம் பொத்துக்கிட்டு வந்துருக்க. அப்படி என்ன பெரிய அதிர்ஷ்டம் பண்ண பெத்து வச்சிருக்க? பிறக்கும் போது எல்லாருமே அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறது இல்லை. நான் எப்படி பிறந்தேனோ என் பொண்ணும் அப்படிதான் பிறந்திருக்கு. இந்த ரோசத்தை என்கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லடி. இத உன் அண்ணன் கிட்ட காட்டணும். அட என் அருமை அண்ணனே, நீ மட்டும் சொம்பு சொம்பா பசும்பால் குடிக்கிறியே, என் புள்ள ஒரு சொட்டு பால் கூட இல்லாம பரதவிக்குது. அதனால என் பாகத்தை ஒழுங்கா முறையா பிரித்து கொடுத்துட்டு மறுவேற பால் அவரை பார்த்து காட்டணும். நீங்க தெரிஞ்சும் தெரியாம பேசுறீங்க. இப்போ அண்ணனும் என் நிலைமையில தான் இருக்காரு. என் குழந்தைக்கு பால் இல்லையே நான் வருத்தப்படல. அண்ணன் குழந்தைய பத்தி நினைச்சா போதும் போதும், ஒரே அடியா உருகிடாத. நீ வாயும் வயிறுமா நிறைஞ்சு நிக்க போது வீட்டை விட்டு வரட்டுனானே உங்க அண்ணன். அத மறந்துட்டியா? எனக்காக அவ்வளவு பெரிய வீட்டையும் இரும்பு பட்டியும் விட்டுட்டு கட்டின துணியோட வெளியேறின எங்க அண்ணன் அப்படி செஞ்சான். வேற யாரு? அவன் அப்படி செய்ததுனாலதான் நந்தம் படத்த பண்றவன் நாய்வாதி பேய்வாதிங்கிற கதையா? இன்னைக்கு அவ்வளவு சொத்தும் உனக்கும் இல்லாம அவனுக்கும் இல்லாம சர்க்கார் வேலை போய் சேர்ந்துருக்கு. இல்ல, என் எதிர்கால வாழ்க்கைக்கா அண்ணன் சேர்த்து வச்ச பணத்துல கண்டவங்க கை வச்சு அழிக்க கூடாதுங்கிறதுக்காக சர்க்கார் மூலமா அப்படி செஞ்சிருக்கலாம். என்னடி சொன்ன? இந்தாடி இல்ல, கண்டவங்க கை வச்சு அழிச்சுடுவாங்களா? யார் அந்த கண்டவங்க? நானும் என் பிள்ளையுமா? ஐயோ, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. பொதுவா சொன்னேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. வரட்ட அந்த பையன் ஆனந்தன். அவனை வளர்த்து ஆளாக்கின என்னையே கண்டவங்கன்னு பேர சொல்லி உனக்கு கத்து கொடுத்தானா? ஒண்ணு அவனை நீ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல என் பிள்ளைங்க நானும் இருக்கணும். நிறுத்துங்க. இதே வார்த்தை யாரது? முந்தைய ஒரு பிரிவினையை உண்டாக்குனீங்க, மறுபடியும் எப்படி சொல்லி இன்னொரு பிரிவினையை உண்டாக்கி குடும்பத்தை கெடுக்காதீங்க. நான் கொண்டு வந்து வீட்டுல வச்சு குடும்பத்தை நாங்க எடுத்து நிறுத்து பேசியா? சங்கரா வா, சங்கரா வா. அம்மா சங்கரா வா. சங்கர உட்கார். சங்கர மீனாட்சி அம்மா, இந்த தங்கத்தை நீங்க அடிச்சதுக்கு பதிலா ஒரு ஊசியால என் கண்ணை புத்தி இருந்தா கூட எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அவளை அடிக்கிறத கேட்கறதுக்கு நீ யாரா நாய? நான் ஒரு நாயா பிறக்கலன்னு வருத்தப்படுறேம்மா. இப்போ இந்த பொண்ணு சோறு போட்டு வளர்த்த ஒரு நாய்க்கு முன்னால நீங்க இப்படி அடிச்சிருந்தா இந்நேரம் அந்த நன்றி உள்ள பிராணி உங்க கையை கடிச்சு துண்டாக்கி இருக்கும். நான் மனுஷன் வர மாதிரி பார்த்து நின்னுகிட்டு இருக்கேன். நீ சும்மா இரு. நீ ஏன் இங்க வந்த? நீ ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல நிக்க கூடாது. உங்க வீட்டுல நிக்கிறமா நெருப்புமா நினைக்கிறேன் நான். என்னங்க போதும், போ வெளியே போய் அவன் அண்ணன் கிட்ட சொல்லு. அவனுக்கு மான வெக்கம் சூடு சுரணை இருந்தா நாளைக்கே அவ பாக்கத்தை பிரித்து கொடுக்க சொல்றா. போடா. மீனாட்சி அம்மா, இறக்கிறது சுலபம், ஆனா பொறுக்கி எடுக்கிறதாமா ரொம்ப கடினம். போட என்னமா கதை அளக்கிறான். ராதாம்மா, கஷ்டப்பட வேண்டிய கெட்டவங்களே எல்லாம் விட்டுட்டு கடவுள் உன்னை ஏமா இப்படி சோதிக்கிறான்னு தான் எனக்கு புரியல. உங்க அண்ணன் உனக்காக கனவு கண்ட வாழ்க்கை இதுதானாம்மா? இங்க நடந்ததை பத்தி அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லிடாது. அவர் இருதயமே வெடிச்சிடும். அம்மா, அண்ணாவோட அன்புதான் எனக்கு உயிர் கொடுத்தது. அதே அன்புதான் என்ன கொல்லவும் போகுது. ராதா, ராதா, கேவலம் மீனாட்சி உன்னை அடித்து கொடுமைப்படுத்த காரணமாக இருந்த அந்த பாழும் சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உனக்காக தேடிய சொத்து உன்னையே சேரட்டும். சங்கரா, நீ ஓடி போய் வந்து வக்கீலை அழைத்து வாப்போ. இல்லை சங்கரா, உங்களுடைய பேச்சு கேட்டுத்தான் என் சொத்தை அந்த பாவிகளிடம் வந்து காப்பாற்ற கோர்ட்டின் மூலம் நடவடிக்கை எடுப்பேன். அதுவும் என் தங்கைக்காக. ஆனால் அதுவே அவளுக்கு கேடாக முடிந்து விட்டது. அந்த கேட்டை நான் உடனே போட்டியாக வேண்டும். சேகர், உங்களை நம்பி இங்கே ஒரு மனைவியும் மகனும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டீர்கள். இல்லாமலேயே என் மனைவி மக்களை என்னால் காப்பாற்ற முடியும். சங்கரா, இதற்காகவும் சட்டப்படி சொத்துக்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையை தான் சேர வேண்டும். பாஸ்கர், தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாது. எப்படி தலையிடாமல் இருக்க முடியும்? நாளைக்கு என் தங்கை கை குழந்தையோடு நடுத்தரவிலே நிற்க வேண்டிய நிலைமை உண்டாக போவதை என்னால் எப்படி அனுமதிக்க முடியும்? பாஸ்கர், சற்று நேரம் பேசாமல் இருங்கள். குணமுள்ள என் தங்கையை ஒரு கொடியவளிடமிருந்து காப்பாற்ற ரத்த பாசத்தால் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதே ரத்த பாசத்தினால் தான் நானும் துடிக்கிறேன். என் தங்கை கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கருதித்தான் உங்களுக்கு கல்யாணம் செய்து உங்கள் கடமையை நீங்கள் ஒழுங்காகத்தான் செய்தீர்கள். இதுவரையில் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது அது தவறு என்று உணர்கிறேன். முடிவாக சொல்கிறேன், உங்கள் தங்கைக்காக தன்னல விறகுகள் அடிக்க நீங்கள் மூட்டியிருக்கும் தியாகத்தையில்
என்னுடைய தங்கையின் வாழ்வு இருந்து சாம்பலாவதைக் கண்டு நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன். பாஸ்கர், உங்கள் தங்கை மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருப்பதைக் கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் உங்கள் அனுதாபம் வேறு, என்ன அனுதாபம் வேறு. இல்லை, இரண்டும் ஒன்றுதான். எப்படி வந்தால் என் தங்கைக்கு நான் சொத்து எழுதி வைக்கிறேன். முடிந்தால் நீங்கள் உங்கள் தங்கைக்கு எழுதி வைங்களே. யார் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதை விட்டுவிட்டு இன்னொருவன் சொத்துக்கு ஏன் இப்படி ஆசைப்படுகிறீர்கள்? பாஸ்கர், சொத்து விஷயம், சொந்த விஷயம். இதில் தலையிட உங்களுக்கு மட்டுமல்ல, வேறு யாருக்குமே உரிமை கிடையாது. தயவு செய்து நீங்கள் எங்கிருந்து பார்க்கலாம். மாலதி, இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. உடனே புறப்படு. அண்ணா, இந்த அற்ப விஷயத்தை இது அற்ப விஷயம் இல்ல மாலதி. உன் அழகான வாழ்வுக்கு வந்திருக்கும் ஆபத்து உன் அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானம். மைத்துனர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபத்துக்காக மனைவி கணவரை விட்டு வருவது சரியில்லை அண்ணா. கணவனிடம் உனக்கு சொத்தும் இல்லை சுகமும் இல்லை தெரிந்த பிறகுதான் சொல்லுகிறேன். சொத்து சுகம் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணுக்கு கணவர் வீடுதான் சொர்க்கம் என்று நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? ஓஹோ, எனக்கே புத்தி சொல்லுகிறாயா? மாலதி, இப்போது நீ வரப்போகிறாயா இல்லையா? என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, நான் வருவதற்கு வாங்கய்யா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. இன்னும் உங்க வேலை முடியல போல இருக்கே. இப்ப என்ன ஓலை கொண்டாந்து இருக்கிறீங்க? சமாளிக்கிறது எங்க அம்மா கூட இல்லையா? சும்மா இருப்பா. என்ன சார் விஷயம்? ராஜசேகரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ராதா மாபருக்கு எழுதி வச்சுட்டாரு. ராதா, நமக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து? எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு அப்புறம் உங்க அண்ணன் என்ன செய்வார்? சார், எங்களுக்கு இது தேவையில்லை. இதை நாங்க ஒத்துக்க முடியாது. இல்ல சார், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க ஒண்ணும் சொல்லறதுக்கு இல்ல. அம்மா, இந்த பத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டதாக ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மச்சான், குழந்தைய வாங்கிக்க மச்சான். போடுமா போறம்மா. ஆஹா, என்ன இருந்தாலும் ராஜசேகரம் மனுஷங்கிறத காட்டியாச்சு. பெருத்து செருத்தாலும் பெரிய புத்தி போகாதுங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். எங்க எங்க அம்மா புண்ணியவதி அந்த தரித்திரம் முடிச்ச வாயால அடிக்கடி குழந்தைய பார்த்து தரித்திரம் தரித்திரம் சொல்லிச்சுதே. இப்ப என்ன ஆச்சு? பாஸ்கர், வாங்க வாங்க வாங்க. What is it? பாரதி, அண்ணா, என்ன இது? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம. எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? நான் வந்து கவனிச்சிருக்க மாட்டேனா? பரவாயில்லம்மா. மாலதி, மருத்துவ சம்பந்தமான மேல் படிப்புக்காக உனக்கு வெளிநாடு போறதுக்கு அனுமதி வந்திருக்கு. அதை சொல்லத்தான் வந்தேன். உங்க மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. நீங்க தான் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராஜசேகர், பரம்பரையா எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா படிச்சவங்க. வாழ்க்கைக்கு போதுமான வசதிகள் இருந்தாலும் உத்தியோகம் பார்க்கறது பெருமைன்னு நினைக்கிறவங்க. நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என்னுடைய ஒரே தங்கையை டாக்டருக்கு படிக்க வச்சேன். அது வெளிநாடு போய் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக எவ்வளவோ அரும்பாடுபட்டு இந்த அனுமதியை வாங்கியிருக்கேன். இப்போ என் தங்கையோட வாழ்க்கை சூழ்நிலை அவ்வளவு திருப்தி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் அது ஃபாரின் போனா மருத்துவ படிப்போடு அதனுடைய மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். அண்ணன் இங்க போயிட்டு மாலதி, நீ உடனடியா ஃபாரின் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது சம்பந்தமா தான் அண்ணன் கிட்ட பேசலான்னு நான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உங்களையும் குழந்தையும் விட்டுட்டு நான் எப்படி போறது? அதை பத்தி எல்லாம் நீ ஒரி பண்ணிக்காது. உங்க அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்றதை நீ கேளுங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம், புறப்படுறதுக்காக. செல்வம், அம்மா திரும்பி வர்ற வரைக்கும் அழாம இருப்பியாடா கண்ணு? அம்மா, டைம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. நான் போயிட்டு வரட்டுமாங்க? அண்ணா, வெற்றியோட திரும்பி வாமா. செல்வம், அம்மாவுக்கு டாட்டா சொல்லுடா.
விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்தாயடா. புவி ஆள பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? எங்க போறணும் எனக்கே தெரியாது. என்னமோ இந்த ஊரை விட்டே போகணும் போல இருக்கு. அப்போவாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதா பாக்க. சரி, நீங்க தான் போறீங்க. இந்த சின்ன குழந்தை எதுக்காக அழைச்சிட்டு போகணும்? ஒண்ணு உங்க தங்க கிட்ட இருக்கட்டும், இல்லாட்டா பாஸ்கர் கிட்ட இருக்கட்டும். ரெண்டுமே வேணா எங்கிட்ட இருக்கட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் ரத்னம். கடைசி வரைக்கும் இந்த குழந்தையாவது என் கூட இருக்கட்டும். வரேன் சங்கர்.
எஜமா, ஆளே உரு தெரியாம மாறிட்டீங்க. இப்படியே எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாம பேசாம ஊருக்கு போயிடலாங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்லைங்க. நான் ஒரு மகாநாட்டுக்காக தஞ்சாவூருக்கு போக வேண்டியிருக்குது. சீக்கிரம் வந்துடுறேன். என்ன ராதா அழற? ஒண்ணு, நீங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னது ஊரை விட்டு போற என் கண்ணை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. சதா இதே ஞாபகத்துல உன் உடம்ப கூட கவனிக்காம இருக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத பாரு ராதா, ராஜசேகரன் மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு கொஞ்சம் கூட குறையல. நாம அவரை போசணும். அவர் தான் நம்ம எல்லாம் மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. அண்ணன் எங்க இருக்காங்கன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா? எவ்வளவோ முயற்சி செய்ய முடியல. இப்ப தஞ்சாவூருக்கு போறேன்னு அங்கேயே விசாரிச்சு பாக்குறேன். எப்படியும் உங்க அண்ணன் வந்துருவேன். கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்டா கண்ணு. அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? டாக்டரா? உங்க அம்மாவே ஒரு டாக்டர் தான்ப்பா. அம்மா எப்ப வருவாங்க? வருவாங்கப்பா, சீக்கிரம் வருவாங்க. ஆமா, இதுதான் நம்ம வீடா? பெரிய பங்களா இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்குப்பா, பக்கத்து தெருவில் இருக்கு. அங்க யார் இருக்காங்க? அங்கதான் உங்க அத்தை இருக்கிறாங்க. இப்ப அவங்கள பாக்குறதுக்கு தான் நாம போறோம். உன்னை பார்த்தாங்களோ விடவே மாட்டாங்க. நாளைக்கு தீபாவளி இல்லையா, உன்னை அங்கேயே வச்சாலும் வச்சுக்குவாங்க. அங்க எங்களோட விளையாடுறதுக்கு யார் இருக்கா? உங்க அத்தை மக இருக்காப்பா. அப்போ நான் அவளுக்கு இந்த பொம்மையை கொடுக்க போறேன். ஓய். வாங்க போலாம். நான் உள்ள போலாமா? ராதா, ராதா, ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் ஒரு நேரம் இளமை கிடையாதா? இந்த அம்மா என்ன என்ன தெரியல. யாரு? நிஜம் பிச்சைக்காரங்க வந்த மாதிரி கேட்டுது. இந்த ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு கடைசியில் இங்கே வந்துட்டியா? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, தங்கச்சியும் குழந்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். போகுதுப்பா, தங்கச்சியும் குழந்தையும் பாக்குறதுக்கு இப்ப உனக்கு ஞாபகம் வந்தது. என்னம்மா, நான் ஊர்ல இருந்திருந்தேன்னா எப்போ வந்திருப்பேன். இப்ப என்னுடைய நிலைமை சரியில்லை. அது அப்படி சரியா இருக்கும். அப்ப நீ பெரிய பணக்காரன். அந்த கர்வத்துல என் அண்ணன் பிள்ளை அடிச்ச எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வரட்டுன்னு ஆறாவது ஆட்டம் எல்லாம் ஆடி ஆண்டு ஓஞ்சு கடைசியில இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இப்ப குழந்தைய பாக்கணுங்கிற சாக்கல பழையபடி இங்க வந்து உறவு கொண்டாடி ஒட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அம்மா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. அரபா உன்ன உன்னை திட்டோன்னு என் தலையில நான் கூழா கரைச்சு வச்சிருக்கு. நீ அப்ப செய்ததை இப்ப சொல்லி காட்டுறேன். போகட்டும், போகட்டும். தங்கச்சிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் நான் வந்திருக்கிறதா சொல்லுங்க. தங்கச்சியும் குழந்தையும் வீட்டுல எல்லாம் வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? சொல்ல முடியாது. இந்த பாருப்பா, நீ செத்து போயிட்டு தான் உன் தங்கச்சி முடிவு பண்ணிட்டான். உன்னை இந்த கோலத்துல பார்த்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, அவங்க வந்தோடனே இதை கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயே கொண்டு பாப்பா. என் மருமகள், உன்னை பார்க்கணும், உன் மழலை பேச்சு கேட்கணும். இதையெல்லாம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட நானும் என் மகனும் வந்தோம். அப்பா, நீங்க செத்து போயிட்டதா அந்த அம்மா சொன்னாங்களே? ஆமாப்பா, நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. செல்வம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கவே கூடாது. சகோதர பாசமே இன்னதுன்னு தெரியாம நீ வளர்ந்தினாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்.
செல்வா 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 என்னையா என்னையா என்ன நம்ம வண்டியில ஏறுங்க ஏடா எங்க உன் சம்சாரத்தையே காணா அதிகமா வழக்கம் கேட்காத அவ செங்கல் பிடி திங்க ஆரம்பிச்சுட்டான் நிஜமாவா பாட்டு பாட்டு நீ விட்டீங்களா பொம்மை இது ஏதுடா உனக்கு எப்படி கிடைச்சது பாட்டு படியில் இருந்துச்சு பத்தியாண்ட பயல இத படியிலே வச்சுட்டு போயிட்டானே சரிதான் உன் சொல்லுவா அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் தெரு தெருவா அலைஞ்சு வித்து காசு சேர்த்து சாயந்தரம் கொடுத்துருவேன் அந்த பொம்மைக்கார பயலுக்கு தைரியம் வந்துருச்சு பொம்மை விக்கிறவன் இல்லடா ராஜசேகரன் ராஜா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தான் அம்மா உங்க அண்ணன் வந்தாச்சான் என்ன அண்ணன் ஊர்ல இருந்து வந்தாச்சா என்ன பாக்குறதுக்கு இங்க வந்தாரா ஆமா வந்தா என்கிட்ட ஏன் சொல்லல என்னத்த சொல்றது அவன் நிலைமைய பார்த்தா கன்றாவியா இருந்தது சோறு போட போனே அதுக்குள்ள கோச்சுக்கிட்டு போயிட்டானே கோச்சிட்டு போயிட்டாரா என்ன பாக்குறதுக்காக வந்த அண்ணன் ஏன் கோச்சிட்டு போகணும் அப்படின்னா நீங்க தான் சொன்னீங்களா அவரே ஆமா சொன்னேன் அதுக்கு என்ன நீங்க யாரோட இடத்துல இருந்துகிட்டு இப்படி பேசுறோங்கிறத மறந்துட்டீங்க அம்மா நான் இப்பவே எங்க அண்ணனை பார்த்தாகணும் கூடாது உன் புருஷன் ஊர்ல இல்லாத சமயத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போறது உனக்கே நல்லா இல்ல அவங்க வந்தா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க எங்க அண்ணனை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது காசி மாமா மாமாவை பார்க்கலாம் என் வார்த்தையை மீறி போறியா போ போ ராதா 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 வரமாட்டான் ராதா வரமாட்டான் இனிமே அவளை நான் சந்திக்கவே முடியாது சந்திக்க முடியாது அப்பா அப்பா நீங்க படுத்துக்கங்கப்பா படுத்துக்கங்க செல்வா செல்வா உங்க அத்தை வர்றா அவளை நான் வரவேற்கணும்